Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான Commerce, Chapter 6, Joint Stock Company. அதில் Classification of Companies போயிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம Classification on the basis of Incorporation, Membership and Liability பார்த்தாச்சு. இந்த மாடியூலில் நம்ம பார்க்க போகிறது Classification based on Control. Okay? அதில் நம்ம பார்க்க போகிறது Government Company, Holding Company and Subsidiary Company. So, Classification based on Controlல 3 இருக்குது. இதில் என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது 3 மார்க்ஸ்லேயும் ஹோல்டிங் கம்பெனியும் சப்சிடரி கம்பெனியும் சேர்த்து லாங் ஆன்சர்லேயும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது கேர்ஃபுல்லாக கவனிங்க. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது நம்ம கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படின்னா a public enterprises incorporated under the Indian Companies Act 1956 is called a government company. These companies are owned and managed by the central or the state government. So இந்த கவர்மெண்ட் கம்பெனின்றது என்ன அப்படின்னா எந்த கம்பெனியெல்லாம் owned and managed by the central and ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும் அதுதான் நம்ம கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். இது இட் வில் பி இன்கார்பரேட்டட், இட் வாஸ் இன்கார்பரேட்டட் பை த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் ஏ அண்ட் கம்பெனி இருக்குது. இதோட ஷேர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் 20% ஹோல்ட் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் 10% ஹோல்ட் பண்ணியிருக்கு, கேரளா கவர்மெண்ட்டு 10% ஹோல்ட் பண்ணியிருக்கு, கர்நாடகா கவர்மெண்ட்டு 15% ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா 20 + 10 + 10 + 15 55%. ஓகே, இப்போது இந்த ஏ கம்பெனியோடைய ஷேர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் 20%ம் மீதி 25% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா 55%, அதாவது 100% of sharesல 55% of the shares are held by the government, that is both the central government and the state government. ஸோ அப்போது இந்த ஏ அண்ட் கோவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் இங்கே கிளியராக சொல்லியிருக்கான். கவர்மெண்ட் கம்பெனிஸ் இன் விச் நாட் ஹோல்டிங் less than 51% of the paid up share capital is held by the central government or state government or any other government, அதாவது ஃபெட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா பார்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம கவர்மெண்ட் கம்பெனி. ஏ அண்ட் கோவை ஏன் கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் 20% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸை ஏ அண்ட் கோவில், மீதி 25% 35% ஹோல்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we get 55%, அதாவது ஈக்குவல் டு அண்ட் மோர் தென் 55%, 51% இஸ் ஹோல்டு பை த கவர்மெண்ட் அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியை நம்ம கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ ஏ அண்ட் கோ இஸ் கால்ட் அஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் ஹோல்டிங் கம்பெனி. ஓகே, see, according to section 246, holding company is in relation to one or more other companies, means a company of which such companies or subsidiary companies. Subsidiary company, according to section 287, subsidiary company or subsidiary in relation to any other company means a company in which the holding company controls the composition of board of directors or exercises or controls more than 1/2 of the voting rights. இப்போ நான் இதை காமிச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே புக்கில் கொடுத்துருக்கிறது எக்ஸைஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் மோர் தென் 1/2 ஆஃப் த ஷேர் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது அப்டேட் ஆகலை புக்கில். இது ஆக்சுவலாக ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு வரணும். இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எய்தர் ஆஸ் இட்ஸ் ஓன் ஆர் டுகெதர் வித் ஒன் ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் சப்சிடரி கம்பெனிஸ். ஸோ இது இதுதான் ஆக்சுவலாக நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிற விஷயம். இதை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதை நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா புக்கில் கொடுத்துருக்கிறதுல இந்த ஓட்டிங் ரைட்ஸ்னு இருக்கு பாரு, அந்த இடத்துல ஷேர் கேபிட்டல்னு கொடுத்துருப்பாங்க. அது அப்டேட் ஆகலை, ஓட்டிங் ரைட்ஸ் தான் கரெக்டு. ஓகே, நவ் ஐ டெல் யூ. இப்போது ஏ அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் ஷேர்ஸுங்கிறது எனி ஒன் கேன் பை த ஷேர்ஸ். ஆமாம், ஒரு பர்சனோ ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனி பேங்க் யார் வேணாலும் பண்ணலாம், ஷேர்ஸை பை பண்ணலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கேஸை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ அவர் வந்து ப்ரமோட்டர் ஆஃப் த ஏ அண்ட் கோ, அவர் வந்து 25% ஆஃப் த ஷேர்ஸு வச்சிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி அண்ட் கோ, அது வந்து கம்பெனி. பி அண்ட் கோ அப்படிங்கிறது கம்பெனி. அந்த கம்பெனி வந்து 55% ஆஃப் த ஷேர்ஸு ஏ கம்பெனிலேருந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது மிஸ்டர் சி அப்படிங்கிறவர் 20% ஆஃப் த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் சி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், பி அண்ட் கோ அப்படிங்கிறது கம்பெனி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி அண்ட் கோ வந்து என்னென்னா மோர் தேன் 50% ஆஃப் த ஷேர்ஸை இது ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? மோர் தேன் 50%ன்னு சொல்கிறத காட்டிலும் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்குது அந்த கம்பெனி கம்பேரிட்டிவ் டு ஏ ஆர் மிஸ்டர் சி ஆர் சம் அதர் இது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஷேர்ஸு, ஏ கம்பெனியோடைய மேக்ஸிமம் ஷேர்ஸு பி அண்ட் கோ ஹோல்ட் பண்ணி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பி அண்ட் கோ கம்பெனியை ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறோம், ஏ கம்பெனியை சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவோம். பிகாஸ் பி அண்ட் கோ holding the maximum shares of the A company, so B and Co is called as a holding company and A company is called as a subsidiary company. புரிஞ்சுதா? எதனால் இது ஹோல்டிங் கம்பெனி, எதனால் இது சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் இப்போ ஹோல்டிங் கம்பெனிஸ்னால் என்ன எழுதணும்னா, which are set up to hold and control other companies or almost always public companies. ஹோல்டிங் கம்பெனிஸ் மோஸ்ட்லி பப்ளிக் கம்பெனியாக தான் இருக்கும். இந்த ஹோல்டிங் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, it will control and manage the other company. அந்த other company எது? Subsidiary company. Okay? Now, subsidiary company is a company that is controlled and owned by another company. அப்படி படிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ சப்சிடரி கம்பெனினா என்னென்னா, இந்த சப்சிடரி கம்பெனியை வந்து ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல் பண்ணும், மேனேஜ் பண்ணும். அதை தான் நம்ம சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். The company that controls the subsidiary is called a holding company. See, so holding and subsidiary companies are relative terms. இது வந்து இன்னொரு கம்பெனியை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம சொல்ல முடியும். ஹோல்டிங்கும் சப்சிடரி கம்பெனிஸையும் இண்டிவிஜுவலாக நம்மளால் சொல்ல முடியாது. We can explain because it is a relative term, because one company is holding another company's shares. அதை தான் நம்ம ரிலேட்டிவ் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். A company which controls another company is known as a holding company, and the company so controlled is called as a subsidiary company. Okay, you are clear with this now? So A கம்பெனியும் B கம்பெனியும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து B ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அதை ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறோம், A கம்பெனியை சப்சிடரி கம்பெனின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான இந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு சப்சிடரி கம்பெனிக்கு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது எழுதுனீங்கன்னா யூ வில் இட் இஸ் எனஃப் ஃபார் 5 marks. ஓகே, இது தவிர்த்து நமக்கு வேறு எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல நம்மளோட இதில் புக்கில், டெக்ஸ்ட் புக்கில். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏ கம்பெனி அண்ட் பி கம்பெனி இருக்குது இல்லையா, இப்போ பி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சப்சிடரி கம்பெனி ஏ கம்பெனி இருக்குது இல்லையா, அது ஏதாவது ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாலோ ஏதாவது டிசிஷன்ஸ் எடுத்தாலோ அதில் மெஜாரிட்டி ரைட்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா பி அண்ட் கோக்கு தான் இருக்கும். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து அவங்க தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ட்ரோல்ஸ் அ காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, அதுக்கு தான் அதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும், பி கம்பெனி ஏ கம்பெனியை மேனேஜ் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் இன் சென்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இது எல்லாமே பி அண்ட் கோ டிசைட் பண்ணுறதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஏ அதாவது சப்சிடரி கம்பெனி வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பி அண்ட் கோ, ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் த கண்ட்ரோல். ஓகே, இப்போ கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம ஏ அண்ட் கோவை நம்ம இந்த இடத்துல கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த மேக்ஸிமம் ஆஃப் த ஷேர்ஸ் ஆர் ஹோல்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். வேறு சப்சிடரி கம்பெனிஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னும் போது மேக்ஸிமம் ஷேர்ஸை எந்த கம்பெனி ஹோல்டு பண்ணியிருக்கோ அதை ஹோல்டிங் கம்பெனி, அதோட எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதை நம்ம சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, hope you are clear with this. You can have a screenshot of this and you can write this also. Okay, hope you are clear with this. Thank you, children.
We'll meet you in the next class with the classification of companies on the basis of nationality. Thank you.